ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து மேங்கோ வச்சு ஜாம் தான் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 மேங்கோ எடுத்திருக்கேன். மேங்கோ சீசன் இல்லையா, நம்ம வந்து இந்த டைமில் தான் நம்ம வந்து ஜாமெல்லாம் செய்ய முடியும். கட் பண்ணி தோலெல்லாம் நீக்கிடலாம். அதுக்கப்புறமா வந்து பல்பெலாம் எடுத்துகிட்டு இந்த பல்ப்லாம் எடுத்துகிட்டு நாம் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வானலியில் அரைச்ச விதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு வாட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்சியை கலம்பி விட்டுடலாம். 2 மேங்கோ எடுத்தேன். இதில் வந்து ஒரு 3/4 கப்பு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்க்குறேன். 1/2 லெமன் வந்து பிரிஞ்சு எடுத்துக்கிறேன். அந்த சீட்ஸ்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த கலவையில் சேர்த்துருவோம். 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து லெமன் சேர்த்தோம்னா கெடாமல் இருக்கும் நமக்கு 1 மந்த்து கூட. இதில் வந்து நம்ம ஆப்பிள் பனானா சேர்த்தோம்னா மிக்சட் ஃப்ரூட் ஜாமாக செய்யலாம். சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படி ஆகும். நல்லா வந்து கெட்டியாகி வரும். சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இன்னும் ஒரு 3-4 மினிட்ஸ் தான். கெட்டி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? அவ்வளோதான், இறக்கிடலாம். நம்ம ப்ரெட்டில் வந்து ஸ்மேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வாட்டர் கூட தடவிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா ஒரு 1 மந்த்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் 2-3 பழம் வந்து எடுத்துருந்தோம்னா ஃபுல்லாக வந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.